சென்னை சாந்தோமில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெறும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட அரங்கை பார்வையிட்டு வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் மற்றும் கள விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர். தமிழகம் முழுவதும் சனிக்கிழமை தோறும் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற இருக்கிறது. தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய சாந்தோம் பகுதியில் முதலமைச்சர் பார்வையிட்டு திட்டத்தை துவக்கி வைக்க இருக்கிறார். 1256 சிறப்பு முகாம்கள் தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் துவங்க இருக்கிறது. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, மக்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்குது, என்னென்ன இந்த திட்டத்தில் என்னென்ன மருத்துவம் சார்ந்த திட்டங்களுக்கான சோதனைகள் நடைபெறுமா, இல்லை மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படுமா, விவரங்களை பதிவு பண்ணுங்கள். சென்னை சாந்தோம் செயின்ட் கிட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார். முதல்ல இந்த பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட அரங்கை பார்வையிட்டு வருகிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தையும் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில தமிழக முதலமைச்சர் உரையாற்றுகிறார். இந்த முகாம் என்பது தமிழ்நாடு முழுவதும் 17 சிறப்பு மருத்துவ துறைகள் மூலமாக நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்ட முகாமாக நடைபெற உள்ளது. வாரந்தோறும் சனிக்கிழமையில நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் என்பது நடைபெறும். எங்கெங்கு முகாம் நடைபெறுது என்பது குறித்து ஏற்கனவே சென்னை மாநகராட்சி இருக்கக்கூடிய ஊராட்சிகள் மூலமாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த முகாம்களில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு அந்த பரிசோதனை முடிவுகள் அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு அன்று மாலையே SMS மூலமாக தெரிவிக்கப்படும். இந்த முகாம்களில் அமைச்சர்கள், எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் பங்கேற்று இந்த முகாமில் மக்கள் பயனடையக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். 388 வட்டாரங்களில் தலா 3 முகாம்கள் என்ற அடிப்படையில் 1164 முகாம்கள் நடைபெற உள்ளது. மண்டலத்துக்கு ஒரு முகாம் என்ற அடிப்படையில் சென்னை மாநகராட்சியில 15 முகாம்களும் 10 லட்சம் மக்கள் தொகைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய 5 மாநகராட்சியில தலா 4 முகாம்கள் என்று 20 முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறைந்த மக்கள் தொகை இருக்கக்கூடிய சென்னையில் உட்பட பல்வேறு மாநகராட்சியில தலா ஒரு 3 என்ற அடிப்படையில் 57 முகாம்களும் மொத்தமாக 1256 முகாம்கள் நடைபெறுவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று சனிக்கிழமை தொடங்கக்கூடிய இந்த முகாம் என்பது வாரந்தோறும் சனிக்கிழமை நாட்களில் நடைபெறும். பிப்ரவரி மாதம் அதுவரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு முகாம் மூலமாக சிறப்பு மருத்துவ வசதிகள், குறைந்த ஊரக பகுதிகள், குடிசைவாசிகள், பழங்குடியின மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளுக்கு எல்லாம் முன்னுரிமை அளிக்கப்பட்டு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள் இதில் எல்லாம் அந்த முகாம்கள் நடத்துவதற்குண்டான திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களெல்லாம் காலை ஒரு 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த முகாம்கள் நடத்துவதற்குண்டான நடவடிக்கையாகவும் 40 வயதுக்கு மேற்பட்டோர், நீரிழிவு, உயர் ரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இதய நோய்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், பழங்குடியின மக்கள், சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கெல்லாம் முன்னுரிமையாக அளிக்கப்படும். மருத்துவ அடிப்படையில பொது மருத்துவ நிபுணர்களும் அதே நேரத்தில் எக்ஸ்ரே, ECG, UCG அப்ப கர்ப்பவாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் பரிசோதனைகளும் செய்யப்பட உள்ளது. பயனாளருடைய அந்த கேம்புக்கு வரக்கூடியவங்களுக்கு ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு உடனடியாக அதை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு முடிவுகள் உடனடியே தெரிவிக்கக்கூடிய நடவடிக்கையாகவும் பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை, இதயம், எலும்பியல், நரம்பியல், தோல், காது, மூக்கு, தொண்டை, மகப்பேறு, எண்முறை, பல், கண் மற்றும் மனநலம், நீரிழிவு உள்ளிட்ட பல்வேறு விதமான முகாம்களை அங்கங்க மருத்துவர்கள் காத்திருக்கிறார்கள். பயனாளர்கள் சென்று அவர்களை அணுகி தங்களை உட்படுத்திக் கொண்டு பரிசோதனை மேற்கொண்டு பயனடையலாம் அப்படிங்கிறதும் இந்த திட்டத்தினுடைய முழு சாராம்சமாக இருக்கிறது. ஒரு 800 மருத்துவமனைகளுடைய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களோடு இணைந்து இந்த மருத்துவ முகாம்கள் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவர்கள் செவிலியரோடு இணைந்து மேற்கொள்ளப்படுவது உள்ளதன் காரணமாக ஒரு உயர் சிகிச்சை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 10 லட்சம் பேர் இந்த முகாம்கள் மூலமாக பயனடைவதற்குண்டான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.
நன்றி பாஸ்கர், உங்களுடைய கள விவரங்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.